அலகு 5 சமயமும் நம்பிக்கையும் பாகம் 2. நீங்கள் கற்கப்போவது என்ன? கூட்டரசு சமயமாக இஸ்லாமிய சமயத்தின் நிலை. மலேசிய வழிபாட்டுத் தலங்களின் பெயர்கள். அரசியலமைப்பில் இஸ்லாமிய சமயம். பல்வேறு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் மலாயா அரசியலமைப்பு ஆணையம் 1957க்கு கோரிக்கை மறு அனுப்பியதன் வழி இஸ்லாமிய சமயம் கூட்டரசின் அதிகாரப்பூர்வ சமயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இஸ்லாமிய சமயம் கூட்டரசு சமயமாக அங்கீகரிக்கப்பட்டு அதன் நிலை கூட்டரசு அரசியலமைப்பின் பிரிவு 3இல் நிலைநிறுத்தப்பட்டது. கூட்டரசு அரசியலமைப்பில் இஸ்லாமிய சமயத்தின் நிலை தொடர்பான மாற்றங்களுக்கு மாட்சிமை தாங்கிய மன்னரும் மலாய் அரசர்களும் ஒப்புதல் தர வேண்டும். அரசியலமைப்பில் இஸ்லாமிய சமயம். கூட்டரசு அரசியலமைப்பு. அரசியலமைப்பில் பிற சமயங்களின் நிலை. கூட்டரசு அரசியலமைப்பில் பிற சமயங்களை அமைதியுடனும் பாதுகாப்புடனும் பின்பற்ற முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தத்தம் சமயங்களையும் நம்பிக்கைகளையும் பின்பற்றும் உரிமையை பெற்றுள்ளனர். கூட்டரசு அரசியலமைப்பு. மலேசியாவில் சமயமும் நம்பிக்கையும். இஸ்லாமிய சமயத்தின் வழிபாட்டுத் தலம். தேசிய பள்ளிவாசல், கோலாலம்பூர். 1963ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. இது 27 ஆகஸ்ட் 1965ஆம் நாள் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இதன் கட்டடக்கலை நவீனமா, இஸ்லாம், உள்ளூர் தன்மைகளை கொண்டதாகும். இங்கு ஒரே நேரத்தில் 15,000 பேர் தொழுகைக்கு கூடும் வசதி உள்ளது. தேசிய பள்ளிவாசல் நிர்மாணிப்பு மலேசியாவின் அதிகாரப்பூர்வ சமயமான இஸ்லாத்தின் மேன்மையாக காட்டுகிறது. கம்போங் காவுட் பள்ளிவாசல், கிளந்தான். 1800ஆம் நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்பட்டது. மலாய் பிராந்தியத்தில் மிக பழமையான பள்ளிவாசலில் ஒன்று. இது கம்போங் நீலாம்புரி, கோத்தாபாரு, கிளந்தானில் அமைந்துள்ளது. இக்கட்டடக்கலை மலாய் பிராந்தியத்தின் கூறுகளை கொண்டுள்ளது. இஸ்லாமிய சமயத்தின் வழிபாட்டுத் தலம் அல்-காடின் பள்ளிவாசல், சராவாக். 1830ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. சராவாக் சிபுவில் அமைந்துள்ளது. இதனை நிர்மாணித்தவர் சுமத்ராவின் சமய போதகர் துவான் ஹாஜி சலாம் மினாங்காபாவா ஆவார். இது இந்தோனேஷியா மத்திய ஜாவாவில் அமைந்துள்ள அகோங் டெமாக் பள்ளிவாசலின் வடிவமைப்பை கொண்டது. கிறிஸ்துவர்கள் வழிபாட்டுத் தலம் செயின்ட் மைக்கேல் தேவாலயம், சபா. 1893ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. சபாவின் மிகப் பழமையான தேவாலயம். மலேசியாவின் மிகப் பழமையான கருங்கல் தேவாலயம் ஆகும். சபா சண்டாகானில் அமைந்துள்ளது. பௌத்தம், கன்ஃபியூசியஸ், தலௌ வழிபாட்டுத் தலங்கள். தோகாங் செங், ஹூன் தெங், மலாக்கா. 1645ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. செங் ஹூன் தெங் என்ற பெயர் பச்சை மேக வசிப்பிடம் எனும் பொருள் கொண்டதாகும். பௌத்த, தலவு சமயத்தை பின்பற்றுபவர்கள் இத்தலத்தை வழிபாடுகளுக்கு பயன்படுத்துகின்றனர். வாட் பூன்யாராம், பாடாய் சேரா, கெடா. 1932ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. கெடா பெர்லிஸில் உள்ள சயாமிய சமூகத்தினருக்கான வழிபாட்டு தலமாக. கெடாவின் மிகப்பெரிய வாட்களில் ஒன்று. கெடா குபாங்பாகா, கோடியாங்கில் அமைந்துள்ளது. இந்துக்களின் வழிபாட்டுத் தலம் அருள்மிகு இராஜகாளியம்மன் திருக்கோயில், ஜோகர். 1922ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. ஜோகர் பாகு, ஜாலான் தெப்ராவில் அமைந்துள்ளது. 1996ஆம் ஆண்டு கண்ணாடிகளை கொண்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இது மலேசியாவின் ஒரே முதல் கண்ணாடி கோயிலாக மலேசிய சாதனை புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீக்கியர்களின் வழிபாட்டுத் தலம் வட்டர குருத்வாரா சாஹிப், பினாங்கு. 1901ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. இதன் இயற்பெயர் சீக்கிய டைமண்ட் ஜூப்ளி டெம்பிள் ஆகும். இது அடிப்படையில் மூர் கட்டடக்கலைவும் நவீன அமைப்பும் கொண்டதாகும். இந்த குருத்வாரா கட்டடம் பாரம்பரிய தலமாக தேசிய பாரம்பரிய சட்டத்தின் கீழ் உள்ளது. மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.